ஹதீஸுகளில் கல்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதனால் நாங்கள் கல்ல வேலைன்னு சொல்லணுமா? விஷயமே இல்லாமல் நாங்கள் கல்ல வேலை பார்த்தோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் உங்களை சொல்கிறது விஷயத்தோடு தான் சொல்கிறோம். எதிரில் நம்மள்கிட்ட கேட்குறாரு, நாங்கள் பல கேள்வி கேட்டிருக்கிறோம், பதில் சொல்லாமல் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் தான் கல்ல வேலை பார்க்குறீங்க, இதுதான் நாங்கள் கல்ல வேலை பார்த்ததுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஆதாரம். சரிங்களா? நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான ஹதீஸில் இல்லாததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்ற ஒரு கல்ல வேலையை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வெளியில் சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. எப்படி சொல்லியிருப்பார்கள்? அநாகரிகமாக விஷயம் சொன்னால் அநாகரிகம் அல்லவா தாம்பத்தியத்தை பற்றி பேசுகிறது. இந்த ஹதீஸில் இல்லாத நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அந்த கல்ல வேலையை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் பதில் சொல்லலைங்க, அதனால் நான் கல்ல வேலை பார்க்குறேன்னா இது கல்ல வேலைன்னு சொன்னால் ஹதீஸில் நீங்கள் கல்ல வேலை பார்த்துருக்கீங்களே, அது எவ்வளோ பெரிய கல்ல வேலை என்பதை இங்கே நீங்கள் நான் பதிவு செய்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேட்டரில் அவங்க விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அவங்க அந்நிய பெண் என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறித்து யார் யார் அவங்களுக்கு என்னென்ன உறவு, யார் யார் திருமணம் தடை செய்யப்பட்ட உறவு போன்றதுன்னா வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதுதான் ஆதாரம் அப்படிங்கிறாங்க. வரலாற்று பதிவு என்பது ஒரு ஆதாரம், நாங்கள் ஹதீஸை ஆதாரம் பத்திரம்ல சொல்லிட்டு இருக்கோம். சரி, வரலாற்று பதிவுள்ள ஆதாரம் சொல்கிறீங்களே, பொதுவாக ஒருவர் இவருக்கு இன்னார் உறவு என்று யார் யார் உறவு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமா? சில பேர் தெரியாமல் விடுபடவும் செய்யுமா இல்லையா? இது யதார்த்தம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே ஆயிஷா நாயகி அவங்க சொல்கிறாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்கிட்ட வந்தாங்க. அப்போ என் பக்கத்தில் ஒரு ஆண் இருந்தார். அப்போ யா ஆயிஷா மன்ஹாதா, ஆயிஷா அவர்களே இது யாருன்னு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, அஹீ மினர் ரலாஆ, இது என்னுடைய பால்குடி அடிப்படையில் எனக்கு சகோதரர் அப்படிங்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ஆயிஷா உன்லூர்னா மண் இஹ்வானுக்குன்னே, உங்களுடைய சகோதரர்கள் பால்குடி சகோதரர்கள் யார் என்று நல்ல முறையில் நீங்கள் பார்க்கணும். ஏனென்றால் ஃபைன்னம ரலாஅத்து மினல் மஜாஅத்தி, பால்குடி உறவு என்பது அந்த பசியின் மூலமாக அந்த பாலை குடிக்குதே, அதன் மூலமாகத்தான் அந்த உறவு ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுமனே ஒருவர் பால் குடித்து விட்டார் என்ற அடிப்படையிலும் சில பேர் என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க பால்குடி சகோதரர்கள் விளங்கியிருக்கலாம். அதே போல் சரியாகவும் விளங்கியிருக்கலாம். உண்மையிலேயே ஒரு சகோதரத்தை அந்த சரியாகவும் விளங்கியிருக்கலாம், தவறாகவும் விளங்கியிருக்கலாம். எனவே ஒரு மனிதருக்கு யார் இவர் உறவு என்பதை உறுதியாக யாரும் சொல்ல முடியாது. பதிவு செய்யப்படும் செய்யணும், பதிவு செய்யப்படாமல் போகலாம். அதில் இன்னொரு மேட்டர் என்ன கேட்டிங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே உக்குபத் இப்னு அல் ஹாரிஸ் என்கிற சஹாபி சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபி அபு இஹாப் என்கிற ஒருவருடைய மகளை திருமணம் முடித்தார்கள். இந்த சமயத்தில் இந்த மனைவியிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார். காலத் இன்னி கத அரலாத்து உக்குபா, நான் உன்னுடைய கணவர் உக்குபாவுக்கு பால் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பால் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மேட்ரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பதற்காக இது குறித்து என்ன கேட்பதற்காக போகிறாங்க. ஆனால் இப்போ உக்குபா சொல்கிறாங்க, சம்மந்தப்பட்ட உக்குபா, மா அலமு அன்னக்கி அரலாத்தினி, நீ எனக்கு பால் கொடுத்த எனக்கு தெரியவே தெரியாத, நீ எனக்கு பால் கொடுத்தேன்னு யாரு, நான் பால் கொடுத்தேன் எந்த பெண்மணி சொல்கிறார்களோ அந்த பெண்மணி இடத்தில் சம்பந்தப்பட்ட உக்குபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா அலமு அன்னக்கி அரலாத்தினி, நீ எனக்கு பால் கொடுத்த எனக்கு தெரியவே தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இது சம்பந்தமாக ஒரு மசாலா சட்டம் கேட்பதற்காகவே நபி இடத்துல போகிறாங்க. எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு பெண்மணி பால் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க, இப்போ என்னுடைய சட்டம் என்ன, இப்போ மனைவி ஆயிடுறாருல, என் மனைவிக்கும் பால் கொடுத்ததா வருது, அப்படிங்கும்போது நாங்கள் 2 பேரும் பால் குடி சகோதரர் ஆயிடுறோம், இப்போ எங்களுடைய சட்டம் என்ன எப்படி தெரிவதற்கான நபிட்டு போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னா, கைஃப வகது கீழே, உனக்கும் பால் கொடுத்ததா வருது, அதே போல் உங்கள் மனைவிக்கும் பால் கொடுத்ததா வருது, இப்படி அந்த பெண்மணி சொல்லப்பட்ட பிறகு எப்படி நீங்கள் வாழ்வீங்க, கைஃப வகது கீழே அப்படின்னு ஸல்லல்லாஹு கேள்வி கேட்ட உடனே ஃபாரகஹா உக்குபா, இப்போ உக்குபா அவர்கள் தன் முதல் மனைவி இருந்தாங்களோ அவங்களை பிரிஞ்சுட்டாங்கன்னு வருது. இப்போ இந்த ஹதீஸில் நம்ம என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்குபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பால் கொடுத்த ஒரு பெண்மணி தனக்கு பால் கொடுத்தாங்கன்னு தெரியலை, பிற்காலத்தில் அவங்க சொல்லவே தான் தெரியுது. இப்போ இது நம்ம என்ன புரிகிறோம், சொல்லவே தான் தெரியும், சொல்லாமே தான் தெரிஞ்சிருக்குமா, அப்படி வாழ்ந்துருப்பாங்கல்ல. இப்போ இந்த உறவு என்பது தெரியவும் செய்யலாம், தெரியாமல் போகலாம். பதிவு செய்யப்பட்டு என்பதை வச்சு அவங்க மட்டும்தான் உறவு, மற்றவங்க உறவு இல்லை என்று இந்த வரலாற்று தகவலை வைத்து மாத்திரம் என்ன செய்ய முடியாது, இங்கே நாம் பாதிக்க முடியாது என்பதையும் இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மகிட்ட அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, நாங்கள் என்ன கல்ல வேலை செஞ்சோம், என்ன கல்ல வேலை செஞ்சோன்ட்டு. கல்ல வேலையை போட்டு காட்டணும்ல, அதனால் இப்போ நம்ம அவங்க செஞ்ச ஒரு கல்ல வேலையை நம்ம இப்போ போட்டு காட்டுறோம். 44 இல்லாட்ட பிறகு போட்டு காட்டுவோம். அடுத்த வருஷத்துக்கு சஹப்சுக்கு யார் வருஷம், எவன் வருஷத்துக்கு எவன் வருஷங்கிறான், அவன் யார் சொல்லுங்க.
வருஷங்கிற ஒரு அறிஞனா உங்க மார்க்க விற்பனர்கள் பட்டியல ஒருத்தன் வர்றானா வருஷத்துக்கு ஒருத்தன் ஓதிட்டாங்க. வருஷம்னா யாரு? சஹாபியா? சாப்பிட்டு அண்ணனா தம்பியா? யார் இந்த வருஷு? யாருன்னு தெரியாதவர்களை எல்லாம் வந்து யாரை ஓதினார்? வருஷம் ஓதினாரு. அது ஈல்ஹம்துல் வச்சுக்கிறான் வருஷ குரானுக்கு. அவர் சொன்னார், சும்மா தான் சொன்னாரு. நாங்க வருஷ குரான் கையில வச்சிருக்கோம். வருஷ குரான் என்ன செய்வது? கையில வச்சிருக்கோம். வருஷ குரான் எப்படி இருக்குன்னா ஈல்ஹம்துல் இல்லாஹி ரபில் ஆலமீன் இருக்கிறான், அர்ரஹ்மானி இப்ராஹிம் இருக்கிறான், மாலிகி மலிக்கின்னு இருக்கிறான். அது மட்டும் தான் உதாரணத்துக்கு காட்டினாரு. அப்ப ஈல்ஹம்துவா முஸ்தகீம முஸ்தஃபீன் எழுதிக்கிறான். வருஷ குரான் எழுதிக்கிறான். ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுடைய ஈல்ஹம்துங்கிறான். வருஷ குரான் சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மொரோக்கோ சூடான்றாங்க, அதான் மொரோக்கோ சூடான்ல எழுதிருக்காங்க. இது பிழை. இந்த குரான்ல விளையாடி இருக்கிறார்கள் நாங்க சொல்கிறோம். இதைத்தான் கேட்கிறான் இவங்க வருஷ குரான் இருக்கு. எவன்டா அந்த வருஷம் ஓடி போயிடும் கேட்டோம். கிறிஸ்தவர் விவாதத்தில் கேட்டான், யாரா வருஷம்? எங்க இஸ்லாமிய வரலாற்றுல வருஷம். அப்போ வந்து தூத்துக்குடி விவாதத்தில் 3வது அமர்லேயே தோற்று போயிட்டாங்களாம் அப்படின்னு எதிர்ப்பு வாதமும் வச்சாரு. அதுபோக நாங்கள் கல்லோலை பார்த்தோமா அப்படின்னு கேள்வியும் கேட்கறதுனால அவருக்கு நம்ம இதை வந்து பதிவாக பதிவு செய்கிறோம். வருஷு ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து குரானில் வந்து ஓதுற முறைன்னு ஒன்று இருக்குது, ஹப்சி இமாமுடைய ஓதும் முறைன்னு ஒன்று இருக்குது. தூத்துக்குடி விவாதத்தை பார்த்தவர்களுக்கு அது புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வருஷ இமாமை பற்றி நாங்கள் சொன்னனால இவருடைய தலைவர் அண்ணன் பிஜே அவர்கள் வந்து அதை வாதிடுகிற பொழுது, வருஷனா யாரு? வருஷுடைய முசாஃபு பிரதினா என்ன கல்லோட பார்த்துறாங்க தெரியுமா? வருஷனுடைய கிதாபில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்தகீம் ஓதுறாங்க, அப்படி ஓதிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சார். கேட்டீங்களா? முஸ்தகீம் இருக்கிறத முஸ்தஃபீம்னு அவர் ஓதுவாராம் அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை அந்த பிரதியில் வந்து ஃபா மாடலில் இருந்தால் காஃபு, அந்த கீழே ஒரு புள்ளி இருந்தால் அதை ஃபேண்டு அந்த காஃபுன்னு படிக்கணும், மேலே புள்ளி இருந்தால் காஃபுன்னு படிக்கணும், கீழே ஒரு புள்ளி இருந்தால் ஃபேண்டு படிக்கணும் அப்படின்னு அங்கே விளக்குறோம். விளக்கி முடித்த பிறகு இப்போ முஸ்தகீம் தானே அதை படிக்கணும். மேலே ஒரு புள்ளி இருந்தால் எப்படி படிக்கணும்? முஸ்தகீம்னு படிக்கணும் காஃபு, கீழே ஒரு புள்ளி இருந்தால் ஃபாடு படிக்கணும் என்று நாங்கள் விளக்கின பிறகு இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வருஷ குரானை கொண்டு வந்த மாதிரி நாங்களும் சும்மா வரலை, வருஷ குரானோட தான் வந்தோம் என்பதை நாங்கள் அங்கே நிரூபித்து காட்டணும். அதை காட்டுங்க. 45 நேத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய அடிப்படை நாலேஜ் இல்லாமல் தான். அப்போ வந்து அந்த சட்டத்தை நாங்கள் விளக்கணும். விளக்கி நாங்களும் குரான்னா போட்டு காட்டிட்டோம். குரானை போட்டு காட்டி அந்த ஃபா புள்ளி விஷயத்தை வந்து பாடம் நடத்தி விளக்கின பிறகு இப்போ இது வந்து நாங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம தான் தவறாக படிச்சோன்னு விளங்கிக்கிட்டாங்க. விளங்கினா இப்போ என்ன அது பதில் சொல்லணும்? ஒரு அண்ணன் வந்து என்ன பதில் சொல்லணும்? நான் தப்பாக படிச்சுட்டேங்க, இந்த புள்ளி மேட்ரு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லணும். அல்லது என்ன சொல்லணும்? இல்லை நான் வேணுக்குண்டு தான் படித்தேன் அப்படின்னு சொல்லணும். ரெண்டு ஒன்று தானே சொல்லணும். ஒன்று நான் அந்த புள்ளி சட்டம் தெரியாமல் தப்பாக படிச்சுட்டேன்னு சொல்லணும், அல்லது இல்லை நான் வேணுக்குண்டு தான் இந்த கள்ள வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும். ரெண்டில் ஒன்று தான். இப்போ அண்ணன் வந்து வசமாக மாட்டினால அவர் பதில் அளிக்க முடியலை. அப்போ அவருக்கு கீழே ஒரு அப்பாசன்னு ஒருவர் இருந்தார். அவர் அண்ணனுக்காக நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டுக்குவோம் அப்படின்னு என்ன செஞ்சார்? களம் இறங்கி அவர் என்ன பதில் சொன்னார்னு பாருங்க. இந்த முஸ்தஃபீம் அப்படிங்கிற ஒரு விதியை சொன்னாங்க. ஃபாவுக்கு மேல ஒரு புள்ளி போட்டா காஃபா வாசிக்கணும், ஃபாவுக்கு கீழே ஒரு புள்ளி போட்டா அதை ஃபானு படிக்கணும். இது ஒரு வழக்க முறை அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த வழக்க முறை இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் கேள்வியை கேட்டோம். சரி, அப்போ வருஷ பத்தி அவர் அண்ணன் வந்து விமர்சனம் பண்ணுகிற பொழுது, இந்த வருஷம் யார் தெரியுமா? குர்ஆன்ல எப்படி விளையாண்டுருக்கான்னு தெரியுமா? இல்ஹம்துன்னு படிக்கிறான், இல்லை ஒருமையில இல்ஹம்துன்னு படிக்கிறான் அப்படின்னு ஒவ்வொன்றா குற்றச்சாட்டு வைக்கும் போது முஸ்தஃபீம்னு படிக்கிறான், குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்க அண்ணன். அப்படி குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது முஸ்தஃபீம்னு படிக்கிறான்னு சொல்லும் போது, என்னங்க புள்ளி சட்டம் தெரியாம சொல்றீங்களே அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டு அதை முறையாக ஆதாரப்பூர்வமாக நிரூபித்த உடனே பதில் இல்லாம கடைசி என்ன தெரியலேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இல்லைங்க தெரியாமல் சொல்கிறேன் முடிஞ்சு போச்சு, எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு கேவலமா. அதுக்காண்டி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அந்த கல்ல வேலை பார்த்தோம்.
கள்ள வேலை பார்க்குறேன்னு சொன்னது அவங்களுக்கு பெருமையாக தெரியுது. நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அந்த கள்ள வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த கள்ள வேலையை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பதையும் இங்கே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், முறையாக நிரூபித்திருக்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சம்பந்தமாக நம்ம கேள்வி வைக்கிறோம். அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். வரலாற்றில் இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டோம். அதாவது சில சமயம் உறவுகள் முறைகள் தெரியாமல் கூட விடுபடலாம். அதனால் வெறுமனே வரலாற்று நூல் என்பது குரான் அல்ல. அதை வைத்துக்கொண்டு முழுமையான சட்டத்தை முடிவு பண்ணுவதற்கு சில பேர் தெரியாமல் விடுபட்டும் இருக்கலாம். இப்போ அந்த நூலை காட்டி நீங்கள் என்ன செய்ய முடியாது. அதில் வரலாற்றில் சல்லாசுடைய அந்த உறவுல அந்த பெண்மணி இடம்பெறாதனால அவங்க அந்நிய பெண்ணை தான் வாதிட முடியாது. ஏன்னா வரலாற்று என்பது முழுமையாக குரான் கிடையாது. முழுமையாக அல்யவும் அக்குமல் துலக்கும் தீனக்கும் சொன்ன மாதிரி முழுமையாக நம்ம குரானை இறக்கிட்டோம், சட்டத்தை இறக்கிட்டோம் நல்லா சொன்ன மாதிரி வரலாற்று நூலில் எல்லாருடைய விவரத்தையும் சட்டத்தையும் முழுமையாக சொல்லியிருக்கப்படாது. தெரியாத விஷயத்தை தெரியாமல் விட்டு இருப்பாங்க. அதனால இப்போ நீங்கள் இப்பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் அநியாயமான முறையில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த ஹதீஸை நீங்கள் அணுகியிருக்கிறீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைத்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறிழைத்தார்கள், ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்து இருந்தார்கள், மடியில் படுத்தார்கள் என்றெல்லாம் நீங்கள் தவறான முறையில் பதிவு செய்திருக்கிறீர்கள். இன்னும் சொல்லுகிறேன், மடியில் படுத்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் தர முடியாது. ஒன்று, அதே போல அவங்க மேலே சாய்ந்தாங்க அப்படிங்கிறாங்க, மேலே சாய்ந்தார்கள் என்பதற்கும் ஒரு ஆதாரம் தர முடியாது. அப்புறம் தனிமையில் இருந்தாங்கன்னு சொல்றாங்க, தனிமையில் இருந்தார்கள் என்பதற்கும் ஒரு ஆதாரம் தர முடியாது என்பதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற பெண்மணி மஹரம் என்கிற அந்த உறவு தான், திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட அந்த உறவு என்கிற உறவில் உள்ளவர்கள் தான் என்பதை இப்பொழுது நாம் சொல்கிறோம். உங்களுடைய வாதத்திற்கு நீங்கள் தெளிவான ஒரு சான்றை வைக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, கள்ள வேலையிலே பெரிய கள்ள வேலை எதுன்னு தெரியுமா? இறை தூதர் மேலே இட்டு கட்டுறது தான் மிகப்பெரிய கள்ள வேலை. உம்மு ஹராம் என்ற அந்நிய பெண்ணை ரசூலுல்லாவுக்கு அவங்க மஹ்ரமியத்து திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு இட்டு கட்டுறாங்க பாருங்க, இதான் மிகப்பெரிய கள்ள வேலை. உறவு என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும் என்பதற்கு அவரே ஆதாரம் எடுத்து காட்டுறாரு. சேம் சைடு கோலும்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, வீட்டுக்கு வர்றாங்க, ஆயிஷா பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாங்க, யாருமான்னு கேட்குறாங்க, என்னுடைய பாதுடி சகோதரர். அப்போ நபியா நாயகம் சொன்னாங்க, ஆயிஷாவே உன்னுடைய மண் இஹ்வானுக்குன்ன, உன்னுடைய சகோதரர்கள் யார் என்று ஆய்வு செய்யுங்கள். இன்னம ரலாஅத்தும் மினல் மஜாஅ, பாலுடி உறவுனா எப்படி தெரியுமா? சின்ன 2 வயசுக்குள்ளே இருக்கும்போது பசியினால் பசி அடங்கக்கூடிய அளவுக்கு குடிச்சிருக்கணும். அப்போ உறவு என்பதற்கு ஆதாரம் வேண்டும். சும்மா ஒரு தடவை புள்ள வாய் வச்சா என்ன கிடையாது, பாலுடி உறவு வந்து விடாது. உறவு என்பதற்கு ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் உறவு என்று சொல்ல வேண்டும். தெளிவாக செய்தி இந்த செய்தி சொல்லுது. அப்போ நான் கேட்குறோம், உம்மு ஹராம் ரசூலுல்லாஹ்க்கு மஹ்ரமியத் என்பதற்கு ஹதீஸ்லேருந்து காட்டு, குறைந்தபட்சம் வரலாற்றில் இருந்தால் காட்டு. வரலாறுனா தெளிவாக இருக்கணும், சும்மா போகிற பக்கம் விட்டடிக்க வரலாறு கிடையாது. எவனாவது எங்கே எழுதி வச்சிருப்பானே அந்த வரலாறு கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு நெருக்கமான ஒரு சஹாபி ரசூலா பற்றி சொல்லணும். இந்த உம்மு ஹராம் மஹ்ரமியத்து ரசூலாவுடைய உறவு என்று நிரூபிப்பதற்கு என்ன ஆதாரம் வேண்டுமோ அந்த ஆதாரம் அடிப்படையில் நிரூபித்து காட்டுங்கள். எவனாவது எங்கே எழுதி வச்சே காட்டக்கூடாது. அடுத்து பாருங்க, ஒரு சஹாபி ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருந்தார். அப்போ ஒரு அம்மா வர்றாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் இந்த பெண்ணுக்கு 2 கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. கணவன் மனைவியாக இருக்கும்போது இன்னொரு அம்மா அந்த சஹாபிட்ட சொல்கிறாங்க, நான் உன்னுடைய மனைவிக்கு பால் ஊட்டி இருக்கிறேன், உனக்கும் பால் ஊட்டி இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி என்ன செய்கிறாரு, நீ எனக்கு பால் ஊட்ட எனக்கு தெரியாத, இவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவருக்கு தெரியுமா? ஊட்டினவங்களுக்கு தான் தெரியும். அப்போ நபிகள் நாயகிட்ட பஞ்சாயத்து வருது. அப்போ நபிகள் நாயகி சொன்னாங்க, கைஃபவகத் கீழ, பால் கொடுத்த பெண்மணியே நான் பால் கொடுத்தேன்னு சொன்ன பிறகு நீங்கள் எப்படி இல்லைங்கலாம்? ஆதாரம் யாரு? பாலூட்டிய பெண்மணி நான் உனக்கும் பால் ஊட்டி இருக்கிறேன், உன் மனைவிக்கும் பால் ஊட்டி இருக்கிறேன், நீங்க எப்படிப்பா கல்யாணம் பண்ணலாம்? 2 சகோதர சகோதரில ஆதாரம் உறவு என்பதற்கு, அண்ணன் தங்கச்சி என்பதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். உம்மு ஹராம் காட்டுங்க. என்னமோ பெரிய கேள்வி கேட்கிறாங்களாம், காட்ட முடியாது. இப்னு ஹஜ்ரை திணறாரு. உம்மு ஹராம் ரசூலுல்லாஹ்க்கு பேன் பார்த்தது, மடியில படுத்ததுன்னு இப்னு ஹஜ்ர் சொல்றாரு. மடியில படுத்தது, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது.
சாய்ந்திருந்தாங்க ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்க நான் தெளிவாக சொன்னேன். இத்தக்க இந்தஹா உம்முஹராம் அருகிலே சாய்ந்திருந்தார்கள். நீங்க நம்புற செய்தியில இருக்குது. உம்முஹராமுக்கு அருகில் தூங்கினார்கள் என்று இருக்கிறது. தஃப்லீர் அல்சவு ரசூலாக அந்த அம்மா பேன் பார்த்தாங்கன்னு இருக்குது. இல்லாத நாங்கள் சொல்லிட்டோம். இதை எந்த வகையில் பார்த்தாலும் இணைக்க முடியாது. நபி அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருந்தது கிடையாது. நபிகள் நாயகத்தின் மீது நபிகள் நாயகத்துடைய கை எந்த அந்நிய பெண் மீதும் பட்டது கிடையாது. அல்லாஹ் அந்நிய பெண்ணை பார்க்கும் போது பார்வையை தாழ்த்துங்கள் சொல்றான். இதுக்கெல்லாம் எதிராக இந்த செய்தி இருப்பதினால், இன்னும் பல செய்திக்கு எதிராக இருப்பதினால் இது நபி மீது இட்டுக்கட்டப்பட்ட வார்த்தை நாங்கள் சொல்றோம். இது பொய்ன்னு சொல்றோம். நிரூபிச்சு காட்டுங்க பார்ப்போம். உம்மு ஹராம் வந்து ஹதீஸ்ல காட்டுங்க. எப்படி காட்டணும்? ரசூலுல்லாஹ்க்கு வந்து திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவங்க தான் என்று ஹதீஸ்ல காட்டுங்கள் பார்ப்போம். இட்டு கட்டாதீங்க இறை தூதர் மேல. அப்ப அந்த செய்தி தெளிவாக இட்டு கட்டப்பட்ட செய்தி தான். நபியோடு தொடர்பு படுத்த முடியாது என்பது தெளிவான செய்தி. அது விளங்குது. அடுத்து சுலைமான் நபி அவர் உடலுறவு வெளியே சொன்னாரா? நான் தெளிவாக சொன்னேன். பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தார். இவர் சொல்லி முடிஞ்சு இன்று இரவு நான் 70 மனைவியோடு உறவு கொள்வேன். எல்லோரும் கருத்தரித்து குதிரை வீரனை பெற்றெடுப்பார்கள், போர் செஞ்சு ஜிஹாத் செஞ்சு மூத்தா போவாங்கன்னு அவர் மறைவான விஷயத்தை சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது பக்கத்தில் ஒரு ஆள் சொல்றா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கிறார். ஃபகாலஹு சாஹிபுஹு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? இவர் சொல்லாமல் எப்படி தெரிஞ்சது? அது உள்ளத்தில் சொன்னாராம். உள்ளத்தில் சொன்ன இவருக்கு எப்படி தெரிஞ்சது? பக்கத்தில் ஒரு நண்பர் கேட்டாரு. இதுக்கு நான் பதில் சொன்ன பிறகும் திரும்ப திரும்ப என்ன செய்றாரு? அவர் வந்து நீங்க ஊரறிய சொன்னா நாம சொன்னோம். அப்படி நாம என்ன சொல்லவில்லை. நடந்த அதாவது அவர் அந்த செய்தி வந்து பொய். நாங்க நபியோடு தொடர்புபடுத்த கூடாதுங்கிறோம். நாங்க வைத்த வாதத்திற்கு அவங்க என்ன செய்யல. அடிப்படையாக சுலைமானோடு சம்பந்தப்படக்கூடிய சுலைமான் நபியோடு சம்பந்தப்படக்கூடிய செய்தி பொய் என்பதற்கு நாங்கள் அடிப்படையாக என்ன வாதம் வைத்தோமோ அதற்கு பதில் சொல்ல மறுக்கிறாங்க. குரானுக்கு முரண். நாங்கள் குரானுக்கு முரணாகிவிட்டால் லாஜிக்கா நிறைய கேள்வி கேட்போம். அந்த கேள்வி பதில் தேவை கிடையாது. குரானுக்கு முரண் என்று அடிப்படையான வாதம் இருக்க அதற்கு பதில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுவரை நாம் எடுத்து வைத்த மலை போன்ற வாதங்களை பார்த்து எதிராளிகள் மலைத்து போயிருக்கும் இந்த வேளையில் அவர்களுடைய மலைப்பை அதிகப்படுத்தும் விதமாக அவர்களை கிடுகிடுக்க செய்யக்கூடிய ஒரு ஆதாரத்தை இப்பொழுது முன்வைக்கிறோம். அதற்கு முன்னதாக அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன இப்போ இந்த சாப்பிட்டு வந்ததுக்கு லஞ்சுக்கு பிறகு நேரத்தை ஒப்பேத்துறது அழகாக தெரிகிறது. நேரத்தை யார் ஒப்பேத்துவா? சரக்கு இல்லாதவங்க ஒப்பேத்துவாங்க. மேட்ரு இல்லை, பதில் இல்லை, கேட்குற ஆதாரங்கள்லாம் பயங்கரமாக வந்து உழுவுது. நாம் ஏற்றுக்கொண்ட இமாம்களுடைய கருத்துக்களில் இருந்து அவங்களுடைய புத்தகங்களில் இருந்து ஆணித்தனமான வாதங்களை எடுத்து எத்தனை வாதங்கள் புல்கினி இமாம் சொன்னது. அதுபோல ஒட்டகை இறைச்சி சம்பந்தமாக நரகத்திற்குரிய புதிய படைப்பை பற்றி அதை மறுத்தது எவ்வளவு கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறோம். இவ்வளவு கேள்விகளுக்கும் பதில் சொல்றக்கூடிய அந்த அவகாசத்தை பயன்படுத்தாமல் சம்பந்தம் இல்லாமல் நேரத்தை போக்குறது. எம்மை என்ன சொன்னாங்க? சுலைமான் அவங்க சொன்னாங்க தாரகுத்தினி இமாம் மறுத்திருக்கிறாங்க. புகாரியுடைய முகத்திமாவில் தாரகுத்தினி இமாம் சில அறிவிப்பாளர் விமர்சனம் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லுவதாக இருந்தால் அதே முகத்திமாவில் அந்த தாரகுத்தினி இமாம் சொன்னதை பற்றி உள்ள வாதத்துக்கு பதில் சொன்னாலாவது பரவாயில்லை. அவங்க என்ன செய்கிறார்கள்? முதல் பாராவுக்கு வாங்கன்னு சொல்லி ஃபத்துல் பாரியில் உள்ள ஆரம்பத்தை படிச்சுட்டு போங்க. ஃபத்துல் பாரியில் உள்ள எல்லா முகத்திமாவையும் படித்து முடிங்க. புகாரிக்கு இன்னும் ஃபத்துல் பாரிகை போன்ற பல உம்தத்துல் காரி பல விரிவுரை நூல் இருக்குது. அதில் உள்ள எல்லா முன்னுரையும் படிங்க. அப்புறம் முஸ்லீமுக்கு வாங்க, அப்புறம் திருமதிக்கு வாங்க. மக்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். விவாத புகழ்னெல்லாம் பேனர் அடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க மக்கள். எப்படி ஆலிம்சா தூக்கி நிப்பாட்டிடுவாரு, விவாத புகழ் ஆலிம்சா என்றெல்லாம் பேனர் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து இப்போ தூத்துக்குடி விவாதத்திலிருந்து இப்போ கிளிப்பிங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 44 போடு 44 போடு. அவங்க லேப்டாப்பு அவங்கள மாதிரி செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. 44 போடு 44 போடு 44 போடு. சரி 44 என்னமோ பயங்கரமான வாதம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தால் தலைப்புக்கு அறவே சம்பந்தம் இல்லாத இந்த விவாதத்துக்கு வேற விவாதத்திலிருந்து போட்டு காட்டலாம், தப்பு இல்லை. ஒரு வாதம் வைத்தால் பரவாயில்லை. அறவே சம்பந்தம் இல்லாத வைத்துக்கொண்டு நேரத்தை வீணடிக்கிறாங்க. அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ என்ன இந்த வாதத்துக்கு நான் வருகிறேன். குரானுக்கு முரண்படுகின்ற எந்த செய்தியும்
அது ஆதாரபூர்வமான நபி மொழி அல்ல நமது நிலைப்பாடு. அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் சரி. ஆனால் அவங்க மாற்று கருத்தில் இருக்கிறாங்க. அறிவிப்பாளர் வரிசை சரியாக வந்து விட்டால் அதில் எந்த தப்பும் வராது, அது குர்ஆனுக்கு முரண்படவே செய்யாது அப்படின்னாங்கல்ல. இப்போ பாருங்க, இது பால்குடி சம்பந்தமான ஒரு செய்தி. என்ன செய்தி? முதல்ல அந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். அதாவது அபு ஹுதைஃபா கணவர் பேர், மனைவி பேர் சஹ்லா. இந்த இருவரும் சாலிம் என்பவரை எடுத்து வளர்க்குறாங்க, வளர்ப்பு பிள்ளை. அப்போ வளர்ப்பு பிள்ளைகள் சொந்த பிள்ளைகளாக கருதப்பட்ட காலம். சொந்த பிள்ளை மாதிரி அவர் எப்பவுமே வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கிறார். அப்புறம் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சட்டத்தை இறக்குகிறான். சட்டத்தை இறக்கி வளர்ப்பு பிள்ளைகள் சொந்த பிள்ளையே ஆக மாட்டாங்க, அவர்கள் அந்நிய ஆணாகத்தான் கருதப்படுவாங்க. அவரை எடுத்து வளர்த்த தாய் சொந்த தாய் அல்ல, எடுத்து வளர்த்த தந்தை சொந்த தந்தை அல்ல என்று சட்டம் மாற்றப்படுது. சட்டம் மாற்றப்பட்ட பிறகும் இவர் பழையபடிக்கு என்ன செய்கிறார்? வீட்டுக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறார். இது அந்த கணவருக்கு எரிச்சலை உண்டாக்குது. என்ன சட்டம் மாற்றப்பட்டுருச்சுல, அந்நியர் ஆயிட்டார்ல. அந்நியர்னா ஒரு அந்நிய பெண்ணை அஜ்னபியா பெண்ணோட இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியதானே, இவரையே வந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவர் கடுப்பாகிறார், எரிச்சப்படுறார். இதை பார்த்த அந்த பெண்மணி ரசூல்லாட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி என்னுடைய வளர்ப்பு மகனாக இருந்தாரே சாலிம், அவர் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு, இது என்னுடைய கணவருக்கு பிடிக்கல, அவருடைய முகத்தில் ஒரு அதிருப்தியை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நபிகள் நாயகன் சொன்னாங்களாம், நீ பால் கொடுத்துரு. யாருக்கு? அந்த வளர்ப்பு மகனுக்கு பால் கொடுத்துரு. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் ஒரு பெரிய ஆம்பளை, நான் எப்படி அவருக்கு பால் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவுடன் நபிகள் நாயகம் சிரிச்சாங்களாம். நல்லா கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சிரிச்சாங்களாம். சிரிச்சிட்டு சொன்னாங்களாம், அவர் பெரியவர் தான் எனக்கு தெரியுமா, நீ குடுமா அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி ஒரு செய்தி முஸ்லிம் என்ற கிதாபில் இடம் பெற்றிருக்கிறது. அதாவது நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் மனதிலே கை வைத்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த செய்தியை நபிகள் நாயகம் சொன்னாங்க நம்ம நம்பலாமா? ஒரு அபுஜகல் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, நம்பிக்கலாம். அபுஜகல் ஷைத்தான் சொல்லிட்டு போவான். ஒரு அபுலஹப் இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லுங்க, நம்பிட்டு போகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு யாராவது நம்ப முடியுமா? கண்டிப்பா நம்ப முடியாது. அதற்கடுத்து பாருங்கள், அந்த சாலிம் இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்ட ஆள்? பெரிய ஆள்னு இவங்களே சொல்றாங்க. இன்னும் சில அறிவிப்புகள்ல அவர் பெரிய ஆள், பருவமடைந்த ஒரு ஆம்பளை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய பல ஆதாரங்கள் கிடைக்கிறது. அந்த அம்மா சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, பால் கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே சின்ன பையனா இருந்தோட பரவாயில்லை. அந்த அம்மா என்ன கேட்கிறாங்க? இன்ன சாலிமன் கது பலகமா எவ்வளவு ரிஜால், அல்லாஹ்வுடைய தூதரே, சாலிம் ஆண்கள் அடைய வேண்டியதை அடைந்து விட்டார். அகலமா அகலு, ஆண்கள் அறிய வேண்டியவற்றை எல்லாம் அறிந்து விட்டார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, இன்னஹு தூலிஹியத்தின், அவர் தாடி உள்ள ஒரு ஆம்பளையா இருந்தார். இவ்வளவெல்லாம் சொன்னதுக்கு பிறகும் நபிகள் நாயகம் பால் கொடுத்துருந்தாங்க. எப்படிலாம் சொல்றாங்க அவங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, சின்ன பையன் இல்ல, பெரிய ஆம்பளை, ஆண்கள் அறிய வேண்டியதை அறிந்து விட்டார், ஆண்களை அடைய வேண்டியதை அடைந்து விட்டார், தாடி உள்ள ஒருத்தர், எல்லாம் சொன்னதுக்கு பிறகும் எல்லாம் எனக்கு தெரியும் குடுமா என்பது போல எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு நபிகள் நாயகம் சொன்னதை போல ஒரு செய்தியை நபிகள் நாயகத்தின் மீது இட்டுக்கட்டி சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு மானங்கெட்டவரை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொன்னாங்கன்னு யாரும் ஏற்றுக்கிற முடியாது. உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு, தனிப்பட்ட மனுஷன் சொன்னால் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய தூதரோடு இணைக்கக்கூடிய வார்த்தைகள் கண்ணியமிக்க வார்த்தைகளாக இருக்க வேண்டும் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து